ஒன்றை முடிவு செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த முடிவுகள் நடந்தே தீரும். உன்னை நம்பக்கூடியவர்களை முதலாவதாக நான் இருக்கிறேன் என்று இந்த உலகத்தில் இறைவனை யாராலும் காண முடியாது. மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல்வேறு உழைப்புகளும் பிளானிங்களும் உதவிகளும் எல்லாம் செய்துதான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். இல்லாட்டி செய்ய முடியாது, தனி மனிதராக செய்ய முடியாது. இஸ்லாமியர்களே என்ன செய்யறாங்க? சில இடத்துல காசு கொடுத்து, பதவியை கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து விலைக்கு வாங்குறாங்க. ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து அதற்கான நேரத்தையும் குறித்து விட்டான் என்று சொன்னால் உலகத்துல யாராலையும் அவர்களை காப்பாற்ற முடியாது. அந்த அழிவு அவர்களுக்கு வந்தே தீரும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு வரலாறுகளை சொல்லி காமிக்கிறான். மனிதனுடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அவருடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் வலிந்து பின் துவாரத்தின் வழியாக வலிந்து ஓடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நலவுற்றுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு கலிமாத்துல்லா, அல்லாஹ்வின் வார்த்தைகள் அப்படிங்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல வார்த்தைகள் அப்படிங்கிறத பார்த்தோம் என்று சொன்னால் மனிதன் பேசக்கூடிய பேச்சுகளும் வார்த்தைகள் தான். அது சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது வாய் பேச முடியாத ஜீவன்களாக இருந்தாலும் சரி, அவரவர்களுக்கு சில பாசைகள் உண்டு. அந்த பாசைகளை அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப இந்த மனிதன் பேசக்கூடிய இந்த பேச்சை பொறுத்த வரையில் சில நேரத்தில் பேச்சுகளில் கூடுதலாக இருக்கலாம், சில நேரத்தில் அது குறைவானதாகவும் இருக்கலாம். அந்த பேச்சுகள் சில நேரத்தில் தவறானதாக இருக்கலாம், அல்லது சில நேரத்தில் அது சரியானதாக இருக்கலாம். சில நேரத்தில் பேசக்கூடிய பேச்சு அந்த பேச்சை நாம திரும்ப பெறக்கூடியதாகவும் கூட இருக்கும். இப்படியாக பல்வேறு தரப்பட்ட விதத்தில் மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சு இருக்கிறது. அப்படியானால் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறத அல்லாஹ் பல்வேறு வசனங்களின் மூலமாக குர்ஆன்ல நமக்கு சொல்லி காமிக்கிறான். அப்ப அதுல முதல் விஷயமாக நம்ம பார்க்கும்போது, அல்லாஹ் ஒன்றை முடிவு செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த முடிவுகள் நடந்தே தீரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அல்லாஹ் ஒன்றை குறிப்பிட்டு இந்த சம்பவங்கள் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு வாக்கை தருகிறான் என்று சொன்னால் அந்த வாக்கு கண்டிப்பாக நடந்து தீரும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதை அல்லாஹ் திருமறையில சொல்லி காமிக்கிறான். சூரத்துல் ஆராஃபுடைய 143வது வசனத்தில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லி காமிக்கிறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தூர் மலைக்கு வா என்று அல்லாஹ் அழைப்பும் கொடுக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அழைப்பை ஏற்று என்ன செய்யறாங்க? மனைவியோடு போறாங்க. போகின்ற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, இறைவா, என்னை நீ வர சொன்னாய், நான் வந்திருக்கிறேன், உன்னை எனக்கு காண்பி, நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், அலலன் தரானி, நீ என்ன பார்க்க முடியாது, என்னை உன் கண்களால் பார்க்க முடியாது. வலாக்கின் உந்துர் இலல் ஜபல், இதோ இருக்கக்கூடிய இந்த தூர் மலையை நீ பாரு. இனிஸ்தகர்ர மகானா,
அந்த மலை அதே இடத்தில் இருக்குமையானால் ஃபஸௌஃப தரானி, அங்கே நீ என்னை பார்க்கலாம் என்று அல்லாஹ் பதில் சொல்கிறான். சொல்லிவிட்டு ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில்ஜபல் ஜஅலஹு தக்கா வஹர்ர மூஸா ஸைகா, அல்லாஹ் தன்னுடைய ஒளியை அந்த தூர் மலையின் மீது அல்லாஹ் தன்னுடைய பேரொளியை பாய்ச்சுகின்ற பொழுது அந்த மலை அப்படியே சுக்குநூறாக உடைந்து விடுகிறது. அந்த அதிர்ச்சியில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே மயக்கப்பட்டும் விழுந்து விடுகிறார்கள். அந்த ஒளியை பார்த்து அந்த ஒளி மலையிலே வீசப்படுகிறது. அந்த மலையில பீச்சவன மலையில பட்டவன அந்த மலை அப்படியே சுக்குநூறாக உடைந்தவன மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயக்கப்பட்டு விழுந்தாங்க. ஃபலம்மா அஃபாக, அவர்கள் மயக்கமுட்டு தெளிவிருந்த போதுதான் சொன்னாங்க, கால சுபஹானக துபுது இலைக்க வ அன்னா அவ்வலுல் முஃமினீன். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் மனுஷன் அல்லாஹ் கூட்டு இருக்கிறான், அல்லாஹ் எப்படியா உருவத்தை பார்த்தரலாம், அல்லாஹுடைய உருவத்தை கண்ணால் கண்டு விடலாம் என்று நினைச்சு வந்தாங்க. அதுக்காக தான் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா முடியாது அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹுடைய இந்த பேரொளியை நூறே ஒரு பெரிய மலை உடையக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், அப்ப அந்த அல்லாஹுடைய ஒளியை தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அல்லாஹுடைய உருவத்தை, ஒரிஜினல் உருவத்தை அதை நம்ம நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது. நாம் தவறாக அல்லாஹ்ட்ட கேட்டோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, சுபஹானக, இறைவா நீ தூய்மையானவன், துபுத்து இலைக்க, நான் இப்படி தெரியாம என்ன செய்த உன்னை கேட்டுட்டேன், அதற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவ்வளவு மூமினீன், மூமின்களிலே உன்னை நம்பக்கூடியவர்களே முதலாவதாக நான் இருக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சூரத்துல் ஆராஃப்ல சொல்லி காமிக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய கலிமா ஒன்றை வாக்களித்து நீ உனக்கு இது நடக்கும், நீ இங்கே வா என்று அல்லாஹ் சொல்கின்ற போது அது கண்டிப்பாக நடந்தே தீரும் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்றான், சொல்லி காமிக்கிறான். அப்ப அதனால இந்த வசனத்துல இன்னொரு செய்தி நமக்கு தெரியவாகிறது. இந்த உலகத்துல யாராவது நான் அல்லாஹ்வை பார்த்தேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அவர் பொய்யர், அவர் ஒரு பெரிய அல்லாஹ் மேல இட்டு கட்டுகிறார். இந்த உலகத்தில் இறைவனை யாராலும் காண முடியாது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போயிட்டு வந்த போது சில மக்கள் எல்லாம் சொன்னாங்க, முஹம்மத் தன்னுடைய இறைவனை பார்த்து விட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் அல்லாஹ்வை பார்த்தீரா அப்படிங்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நூறுன் அன்னா உராஹு, அவன் ஒரு பேரொளி, அந்த ஒளியை நான் எப்படி பார்க்க முடியும், நான் பார்க்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தையும் சொல்லி காட்டினார்கள். லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த பார்வைகளும் அவனை பார்க்க முடியாது. உலகத்துல தான், மறுமையில பார்க்கலாம், அது வேற விஷயம். மறுமையில அல்லாஹ்வுடைய ஒளியை பார்க்கலாம், அல்லாஹ் தன்னுடைய உருவத்தை காட்டுவான்ங்கிற செய்தி எல்லாம் ஹதீஸ்கள்ல வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆனா இந்த உலகத்துல அல்லாஹ்வை யாராலும் கண்ணால் காண முடியுமா என்றால் முடியாது. லா துத்ரிகுல் அப்சார், பார்வைகள் தான் அவனை பார்க்க முடியாது, அவன் எல்லாவற்றையும் பார்ப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தையும் சொல்லி நான் அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்று சொன்னாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, இவர் ஒருவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்திருக்கிறார் என்று சொல்கிறாரோ அவர் அல்லாஹ் மீது சரியான ஒரு பெரிய பொய்யை இட்டு கட்டுகிறார் என்று ஆயிஷா அம்மா சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்களும் பல்வேறு நூல்கள்ல நம்ம பார்ப்போம். அப்ப அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ வா என்று வர சொல்லி அல்லாஹ் தன்னுடைய ஒளியை காட்ட வேண்டும் அப்படிங்கிறத முடிவு செய்தான். அந்த முடிவு செய்ததை அல்லாஹ் சரியான முறையில மூசா நபிக்கு கொடுத்தான் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்ப்போம். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கலிமா அப்படின்னா இன்னைக்கு மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கும் படைப்பினங்களுக்கும் படைத்தவனுக்கு வித்தியாசம் என்னன்னா, நாம ஒண்ணு செய்யணும் அப்படின்னா அதற்கு பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும், அல்லது ஒரு வீட்டை கட்ட வேண்டும், அல்லது ஒரு கடையை கட்டணும், அல்லது ஒரு படிக்கணும், எதை எடுத்துக்கொண்டு அந்த உலகத்துல மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல்வேறு உழைப்புகளும் பிளானிங்களும் உதவிகளும் எல்லாம் செய்துதான் ஒரு காரியத்தை செய்ய முடியும், இல்லாட்டி செய்ய முடியாது, தனி மனிதராக செய்ய முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய பவர் என்ன, அல்லாஹ்வுடைய கலாம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னமா கௌலுனா லிஷைஇன் இதா அரதுனாஹு அன் நகூல லஹு குன் ஃபயகுன், அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடிவிட்டான் என்று சொன்னால் குன் அப்படிங்கிற வார்த்தை சொன்னா போதும். குன் அப்படிங்கிற அந்த வார்த்தை சொன்னாலே ஒட்டுமொத்தமும் என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்து விடும். இதுதான் படைப்புகளுக்கும் படைத்தவனுக்கும் வித்தியாசம் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி காமிக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய கலிமா என்பது ஒன்றை செய்ய நாட வேண்டும் என்றால் அல்லாஹ் குன் அப்படின்னு சொன்னாலே போதும். அது எவ்வளவு பெரிய சக்திகள் சேர்ந்து செய்யக்கூடியதாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாரமான ஒரு பெரிய
வேலைகளாக இருந்தாலும் இலகுவாக அது நடந்துவிடும் என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அதனால தான் அல்லாஹ் சூரா ஃபுஸ்ஸிலத்துடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், சும்மஸ்தவா இலஸ்ஸமா வஹிய துஹான். அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கும் போது இந்த உலகமே எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய புகை மண்டலமாக இருக்கிறது. ஒரு புகை மண்டலமாக இருந்து அல்லாஹ் தன்னுடைய வானத்தில் தன்னுடைய சிம்மாசனத்தை அமைத்து அதில் அமர்ந்து فقال لها وللارض ائتيا طوعا او كرها قالتا اتينا طاعين. வானத்தையும் பூமி அல்லாஹ் படைச்சிட்டான். அந்த ரெண்டையும் படைச்சிட்டு அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்க ரெண்டு பேரும் என்னிடத்தில் ஒன்று வெறுத்தோ அல்லது விரும்பியோ என்னிடத்தில் வந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அந்த வானமும் பூமியும் இறைவனிடத்திலே அல்லாஹுக்கு அடிபணிந்து வந்தன என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய நாட வேண்டும் என்று நினைத்தார் என்று சொன்னால் சர்வசாதாரணமாக அல்லாஹ்வுடைய குன் அப்படிங்கிற வார்த்தை போதுமானது, எல்லாமே நடந்துவிடும் என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காமிக்கிறார். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்ங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு மனிதனுடைய வார்த்தைகளுக்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு என்ன வித்தியாசம்னா, மனிதன் நாம ஒண்ணு இன்னைக்கு பேசியிருப்போம், நாளைக்கு அதை பத்தி கேட்டோம்னா நான் இல்லை அப்படின்னு மறுத்தரலாம். நான் பேசல, முரண்டு பேசலாம். நேற்று இப்படி சொன்னேன், இன்னைக்கு இப்படி பேசுறீங்களே என்று மாற்றி மாற்றி பேசக்கூடிய பண்பு என்பது மனிதனுக்குரியது. ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பொறுத்தவரையில அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அதற்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. அல்லாஹ் திருமறையை சொல்லி காமிக்கிறான். சூரத்துல் கஹ்ஃபுடைய 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக லா முபத்தில லிகலிமாத்திஹி. நபியே, உமது இறைவன் உமக்கு தந்த அந்த வேதத்தில இறக்கி வைத்திருக்கிறானே அந்த வசனத்தை நீங்கள் ஓதுங்கள். அந்த வசனங்கள் எல்லாம் லா முபத்தில லிகலிமாத்திஹி, அந்த வார்த்தைகள் எவனாலும் மாற்ற முடியாது, யாராலும் மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய குர்ஆனை தான், அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு திருமறையை தான் அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறான். யாராலும் மாற்ற முடியும். கியாமத் நாள் வரை எப்படி அதனுடைய ஒரிஜினல், எப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கினானோ அந்த வார்த்தைகள் அப்படியே இருக்கும். இது எவ்வளவு பெரிய அற்புதம். இந்த உலகத்துல இஸ்லாத்துக்கு எதிரான எத்தனையோ சக்திகள் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களே என்ன செய்யறாங்க, சில இடத்துல காசு கொடுத்து, பதவியை கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து விலைக்கு வாங்குறாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய எதிரிகள் இன்றைக்கு இஸ்லாத்தை அது ஒரு போலியானது, அல்லாஹ்வுடைய கலாம் முஸ்லிம்கள் வைத்திருக்கக்கூடிய குர்ஆன் அதை மாற்ற முடியும், மனித கரங்கள் அதில் செயல்பட முடியும் என்று நினைத்து ஒட்டுமொத்த சமூகமும் இன்னைக்கு சேர்ந்து இந்த குர்ஆனை மாற்ற முடியுமா? முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாம், அந்த அல்லாஹ்வுடைய கலாமை எவராலும் மாற்ற முடியாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால தான் அல்லாஹ் திருமறையில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற போது எந்த இறை தூதருக்கு இந்த குர்ஆனை இறக்கினானோ அந்த இறை தூதர் ஏன் உடனடியாக வசனம் இறங்குகின்ற போது சொன்னாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை கொடுக்குறாங்க, வஹி இறங்குது. அந்த வஹி இறங்கின உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்துல அப்படியே மனனம் செய்து கொள்வார், மறந்துடக்கூடாது, மிஸ் ஆயிடக்கூடாது, மனனம் செய்வாங்க. அல்லாஹ் சொல்லும் போது லா துஹர்ரிக் லிசானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, இந்த குர்ஆனை இறங்கின உடனே நீங்க வேகமாக அதை மனனம் செய்ய வேண்டும் என்பதற்காக நாவுகளை அசைக்காதீர்கள். அதை ஓத வைக்கிறது, அதை விளங்க வைக்கிறது, அதை ஒன்று சேர்ப்பது ஏன் வேலை, அதை பத்தி நீ கவலைப்படாதங்கிறான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த வஹி இறங்கின உடனே அந்த வஹியை எழுதக்கூடிய ரைட்டர்ஸ், காத்திபுகள், அவர்களை அழைத்து இந்த வசனங்களை இதை எழுதி கொள்ளுங்கள், பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வார். காரணம், அல்லாஹ்வுடைய கலாம், இந்த கலாமை பாதுகாக்க வேண்டும், இதுல யாரும் ஊடுருவ முடியாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த வஹி இறங்கி இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் திருமறையில ஒரு வசனத்தில் சொல்றான், வலவ் தகவ்வல அலைனா பஅல் அகாவில் லஅഖذனா மின்ஹு பில் யமீன் வகதஅனா மின்ஹுல் வதீன். எந்த இறை தூதர், அந்த இறை தூதருக்கு இந்த வசனத்தை நம்ம இறக்குறோமோ அவர் இந்த வசனத்தில் ஏதாவது ஒன்றை கூடுதலாக குறைத்தோ சொல்லிவிட்டார் என்று சொன்னால் நம்முடைய வழக்கரத்தால் அவருடைய நாடி நரம்பை தரித்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்றான். யாருக்குங்க? சாதாரண மனிதர்களுக்கு அல்ல, இஸ்லாமிய எதிர்களுக்கு அல்ல. எந்த இறை தூதருக்கு இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதோ அவரே இந்த மாதிரியான ஒரு வேலைகளை கூடுதலாக குறைத்தாக அல்லாஹ்வுடைய கலாம்ல அவர் விளையாடுகிறார் என்று சொன்னால் நம்ம தரிச்சுவோம், வெட்டி விடுவோம் என்று அல்லாஹ் நினைச்சார் சொல்லக்கூடிய எச்சரிக்கையான வசனங்களை பார்க்கிறோம். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், லா முபத்தில லிகலிமாத்திஹி, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மாற்றக்கூடிய இந்த உலகத்திலே எவரும் இல்லை என்பதை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே,
இந்த உலகத்துல நம்ம முஸ்லிம்களாக வாழ்கிறோம், அல்லாஹ்வை நம்ம ஏற்று வாழ்கிறோம் என்று சொன்னால் அந்த இறைவனை நம்பக்கூடிய அத்தனை மூமின்களுக்கும் மறுமையில இன்னென்ன நன்மைகள் கிடைக்கும், அவங்களுக்கு சொர்க்கத்துல இன்னென்ன இன்பங்கள் எல்லாம் கிடைக்கும்ங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள்ல நமக்கு சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக இந்த சமூகத்திற்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நம்பி இந்த உலகத்தில் வாழ்ந்தீர்கள், ஏற்று வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதை அல்லாஹ் சொல்றான். அப்ப அதுல சொல்கின்ற பொழுது வலகத் குதிபத் ருசுலும் மின் கப்லிக ஃபஸபரு அலா மா குதிபு, இந்த உலகத்திலே உமக்கு நபியே உமக்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனையோ இறைத்தூர்கள் பொய்யாக்கப்பட்டார்கள். பொய்யின்னாங்க, நீ பொய்யர், உன்னை நம்ப மாட்டோம் என்று அவரை பொய்ப்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் பொறுமை காத்தார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் எவ்வளவு விமர்சனம் செய்தாலும், என்னை என்ன பழி சொல்லி சொன்னாலும் நாங்கள் அப்படியே பொறுமையா இருக்கிறோம் அப்படின்னு பொறுமையா இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, நம்முடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கின்ற வரை அவர்கள் தொல்லை கொடுக்கப்பட்டார்கள், பல்வேறு சிரமங்களுக்கு ஆளானார்கள். ஆனாலும் அல்லாஹ்வுடைய வசனங்களை எவராலும் நினைச்ச முடியாதுங்க, மாற்ற முடியாது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ் இந்த உலகத்திலே எவர்கள் அநீதம் செய்தார்களோ அவர்களை கூண்டோடு அழித்திருக்கிறான். எதுக்கு அல்லாஹ் முன் சென்ற சமூகத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான்? ஆது சமூது போன்ற அந்த கூட்டத்தை எல்லாம் அல்லாஹ் சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், வாழக்கூடிய மக்களுக்கு படிப்படியாக இருங்கள் என்பதற்காண்டித்தான். அல்லாஹ் திருமறையில் சொல்கின்ற போது சூரத்துல் கஹ்ஃபினுடைய 59ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வதில்கல் குரா அஹ்லக்னாஹும் லம்மா ஸலமு வஜஅல்னா லிமஹ்லிகிஹிம் மௌஇதா. நாம் இந்த உலகத்துக்குள்ள உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனையோ சமூகம் அவர்கள் அநீதம் செய்தார்கள், அக்கிரமங்கள் செய்தார்கள், அதனால என்ன செய்திருக்கிறோம், அவர்களை அழித்திருக்கிறோம். நாம் அவர்களுடைய அழிவிற்கு ஒரு கால நிர்ணயத்தை ஏற்படுத்தினோம், நேரத்தை குறிப்பிட்டோம் நல்லா சொல்றான். நேரத்தை குறிப்பிட்டு அவர்களை அழித்தோம் என்று சொல்றான். அதனால்தான் வரலாறுல பார்க்கிறோம், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்தி இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துல ஈதுல் அத்ஹா கொண்டாடுகிறோமோ, அந்த ஈதுல் அத்ஹாவில கதாநாயகனாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்கு வானவர்கள் வர்றார்கள் மனித உருவத்துல. வீட்டுக்குள்ள திடீர்னு வந்துட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கின்றார்கள், வீட்டுல இருக்கக்கூடிய கொஞ்சம் மாமிசத்தை எடுத்து இவங்களுக்கு என்ன செய்ய சாப்பிட கொடுப்போம்னு சொல்லி வைக்கிறாங்க. மறுக்கிறாங்க. அவங்க சாப்பிட மறுக்கிறார்கள். அதை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்துட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ள யார் வந்தாங்களோ தெரியலையோ, இவங்க சாப்பிடவில்லையே, இவங்க என்ன படைப்பு, மனுஷங்க தானா, தெரிஞ்சவங்க தானா, வேற யாருமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்போ மாணவர்கள் சொல்றாங்க, நீங்க பயப்படாதீங்க, நாங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா, நாங்க வந்த வேலை வேற வேலைக்கு வந்திருக்கிறோம், உங்களை பார்த்துட்டு போறோம். ஆனா நாங்கள் வந்தது இன்னும் இந்த சமூகத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறோம். அல்லாஹ் நேரம் பிக்ஸ் பண்ணிட்டான். அந்த சமூகத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் நேரத்தை குறித்து விட்டால் அந்த அழிக்கக்கூடிய வேலைக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கிறோம், போற வழியில உங்களை என்ன செய்யறோம், சந்திக்கிறோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்துல அந்த வானவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம்னா, அப்ப அல்லாஹ்வுடைய கலாமு ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து அதற்கான நேரத்தையும் குறித்து விட்டான் என்று சொன்னால், உலகத்துல யாராலையும் அவர்களை காப்பாற்ற முடியாது, அந்த அழிவு அவர்களுக்கு வந்தே தீரும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு வரலாறுகளை சொல்லி காமிக்கிறான். அதே போல அன்புக்குரிய சகோதரர், அல்லாஹ்வுடைய கலிமா என்ன அப்படின்னா, அந்த அல்லாஹ்வுடைய கலிமா தான், அந்த வார்த்தைகள் தான் ஒரு மனிதனுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்வது, ஒரு மனிதனுக்கு நேர்வழி கிடைக்க கூடாது என்று முடிவு செய்வதும் அல்லாஹ்வுடைய கையில. அதனால தான் சொல்கையில அடிக்கடி நம்ம ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவுல இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரான வழியை காட்டுங்கிறோம். அப்ப நம்ம நேரான வழியில தானே இருக்கிறோம், முஸ்லிம்களா தானே வாழ்றோம், அல்லாஹ்வை தானே வணங்குறோம், தொழுகிறோமே. அது அல்ல, மனிதனுடைய அந்த பிறழ்ச்சி இருக்கு பாருங்க, மனிதன் மாறுவது எப்போ வேணாலும் மாறிடலாம், எப்ப வேணாலும் மாறிடலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்ல, மனிதனுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் இப்படியும் வரட்டலாம், இப்படியும் வரட்டலாம். ஒரு மனிதன் என்ன செய்யலாம், ஈமானோடு இருக்கலாம், அல்லது ஒரு மனிதன் ஈமானை விட்டுட்டு வெளியே கூட போயிடலாம். சொன்னாங்க, கியாமத்து நாள் வரும், அந்த கியாமத்து நாள் வருகின்ற பொழுது நீங்கள் பெரிய ஃபித்னாவிலே, சோதனையிலே ஆட்படுத்தப்படுவீர்கள். அது எப்படிப்பட்ட காலம் தெரியுமா, ஒரு மூமின் காலையிலே மூமினாக இருப்பான், சாயங்காலம் மாலையில பார்த்தீங்கன்னா அவன் காஃபில போய் இருப்பான். காலையில முஸ்லீமா இருக்கக்கூடியவன் மாலையில எங்க போயிருவான்னு காஃபிர் ஆயிடுவான். மாலையில் அவன்
அவன் காஃபிராக இருப்பான், காலையில என்ன செய்வான், அவன் மூமினாக ஆகிவிடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான காலம் வரும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்கன்னா, அப்ப ஹிதாயத் என்பது, நேர்வழி என்பது அல்லாஹ் தான் கொடுக்கணுங்க. இந்த உலகத்துல யார் சேர்ந்தாலும், யார் மனசு வச்சாலும் இவரை நேர்வழியில கொண்டு வந்துடலாம், இவரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துடலாம், இவரை ரொம்ப பாவம் செய்யறாரு, இவரை தூய்மைப்படுத்தி கொண்டு வந்துடலாம்னு யாராலும் முடியாது. அல்லாஹ் நாடினால் தான் முடியும். அதனால தான் அபூ தாலிபுடைய வரலாறு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய நெருக்கடியான காலத்துல, நெருக்கடியாக இருக்கக்கூடிய நேரத்தில் முழு ஆதரவையும் கொடுத்து அவர் மீது ஒரு துரும்பு பற்றக்கூடாதுன்னு நினைச்சவர் யாருன்னா அபூ தாலிப். எதிரிகள் அவ்வளவு சூழ்ச்சி செய்தாங்க, அவரை அடிப்பதற்கு, கொல்லுவதற்கு, ரத்தத்தை ஓட்டுவதற்கு, அவரை என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரியான முயற்சிகளை, கடும் முயற்சிகளை செய்கின்ற பொழுது கூட ஒரு பெரிய இரும்பு பாலமாக நின்றவர், தூணாக நின்றவர் யாருன்னா அபூ தாலிப். அப்ப அந்த அபூ தாலிபுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில், எத்தனையோ நேரத்தில் சொன்னாங்க, அப்பவும் ஏற்றுக்கொள்ளல. சரி, இப்படி ஒரு சான்ஸ் கொடுப்போம், வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மரண படுக்கையில் படுக்கின்ற அந்த நேரத்தில் கூட, நீங்க எப்படியாவது இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை வாங்கி தருவதற்கு முயற்சி செய்கிறேன் என்று எவ்வளவு போராடினார். ஏன்னா அப்படிப்பட்ட அபூ தாலிப் இஸ்லாத்தை வெறுத்தவர் அல்ல, இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையே தவிர அதே நேரத்தில் முழு பக்கபலமாக இருந்தவர் அபூ தாலிப். எதிரிகளுடைய கை அவர்கள் மேல் படாமல் இருப்பதற்கு காரணமாக இருந்தவர் அபூ தாலிப். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு ஆசைப்பட்டு இந்த அபூ தாலிப் எப்படியாவது நேர்வழிக்கு வந்து விட மாட்டாரா அப்படின்னு முயற்சி செய்கின்ற பொழுது அல்லாஹ் வசனத்தை இறக்குதான், நபியே இன்னக லா தஹதி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியே, நீ நாடியவருக்கெல்லாம் நேர்வழியை கொடுக்க முடியாது, நீ நாடியவருக்கெல்லாம் நேர்வழியை கொடுக்க முடியாது. அல்லாஹ் ஒரு மனிதனை அவன் நேரான வழியிலே செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அது அல்லாஹ்வுக்கு தான் முடியுமே தவிர அந்த வாய்ப்பு, அந்த ரைட்ஸ், அந்த உரிமை எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது. நீ நாடியவருக்கு நேர்வழி கொடுக்க முடியாது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். அல்லாஹ்வுடைய தூதர் அதோடு வச்சுட்டாங்க, அவரை விட்டு விலகினார்கள். அவர் அந்த ஜாஹிலியாவிலே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த சிலை வணக்கத்திலேயே மௌத்தாகிவிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமை நாளில நரக நெருப்பில் ஆக குறைந்த தண்டனை இந்த அபூ தாலிப். அவர் அணியக்கூடிய செருப்பினுடைய வார் நரக நெருப்பிலிருந்து இருக்கும். செருப்பு அல்ல, ஒட்டுமொத்த செருப்பும் அல்ல, அவர் அணியக்கூடிய அந்த செருப்பினர் மேல வரக்கூடிய வார் இருக்கிறது, அந்த வார் நரக நெருப்பிலிருந்து இருக்கும். அல்லாஹ் அவருக்கு அந்த தண்டனையை கொடுப்பான். அந்த செருப்பை அவர் போடுகின்ற போது, அணிகின்ற போது அவருடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் வலிந்து பின் துவாரத்தின் வழியாக வலிந்து ஓடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறார். இவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரே காரணத்திற்காக, இறைவனுடைய ஹிதாயத்தை, நேர்வழியை அடையாத ஒரே காரணத்திற்காக நரகத்திலே இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ நேர்வழி என்பது அல்லாஹ்வுடைய கலாம், அது ஒரு வார்த்தை, கலாம். அது யாருக்கு அல்லாஹ் கிடைக்கணும்னு நாடுறானோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய கலிமாக்களை எப்படியெல்லாம் குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறார், வசனங்களாக இருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்துல யாரெல்லாம் இறைவனை ஏற்று வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான நற்செய்திகளையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். அல்லாஹ் திருமறையில சொல்கின்ற போது, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார்? கபர்ஸ்தான் அடங்கி இருக்காங்களா அவங்க அல்ல, அவங்க மாத்திரம் அல்ல. கபர்ஸ்தான் அடங்கி அந்த அவுலியா இந்த அவுலியான்னு சொல்லக்கூடியவர்கள் அல்ல. யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சு ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள். அவர்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள், எதையும் அஞ்ச மாட்டார்கள். லஹ்முல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. இவர்களுக்கு இந்த உலகத்திலும் நற்செய்தி உண்டு, மறு உலகத்திலும் நற்செய்தி உண்டு. உண்மையிலேயே நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் மக்கள் உங்களை பாராட்டுவார்கள், மக்கள் உங்களுக்கு சான்றிதழ் பகர்வார்கள், இவர் நல்லவர், நல்ல மனிதர் என்று இந்த உலகத்திலும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நற்செய்தி கிடைக்கும், மாலை மறுமை நாளிலும் கிடைக்கும். லா தப்தீல லி கலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகள் ஒருபோதும் இதிலே மாற்றம் இருக்காது என்றும் அல்லாஹ் செய்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இருக்கு பாருங்க, இது இறைவனுடைய மன்னிப்பிற்கும் காரணமாக ஆகிவிடும். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சொல்லக்கூடிய அல்லாஹ்
அந்த ஆது நபிக்கு நீ இந்த மரத்திற்கு பக்கத்தில் செல்லக்கூடாது என்று தடையும் விதித்தான். நீங்க அப்படித்தானே நிறைய தவறுகளை தெரியாமல் பாவங்களையும் தவறுகளும் செய்பவர்களை விட தெரிந்து கொண்டே நிறைய பேர் செய்து கொண்டே இருக்கும். இது தவறு, இது தடுக்கப்பட்டது, இது இஸ்லாத்துல இல்லை என்று தெரிந்து கொண்டே செய்யக்கூடிய மக்களை பார்க்கும். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், இந்த மரத்தின் பக்கம் நெருங்காத, சொர்க்கத்துக்குள்ள போ, ஜாலியா சுத்து மனைவியோட, ஆனா இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதே என்று சொல்கின்ற பொழுது ஷைத்தான் என்ன செய்தான், உள்ள பூந்து ஆதமுடைய மனசுல உள்ள போய் இந்த மரத்தை சாப்பிட்டன்னா உனக்கு என்ன கிடைக்கும், அழியாத ஆட்சி கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும் எல்லாம் அவர் என்ன செய்த கவர்ச்சி வார்த்தைகளை சொல்லி ஏமாற்றி விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் திண்டாங்க, அந்த கனியை தான் பறித்து சாப்பிட்டார்கள். போட்டிருக்கக்கூடிய மானங்கள் வெளிப்பட்டு விட்டது, அந்தரங்க உறுப்புகள் வெளியே தெரிய ஆரம்பித்து விட்டது. ஷைத்தான் வழி எடுத்துட்டான். உடனடியாக என்ன செய்யறாங்க, ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய 37வது வசனத்துல எல்லாம் சொல்லி காமிக்கிறான், ஆதமுக்கு நீ செய்யாத இதை தவிர அப்படின்னு சொல்லியும் கூட செய்து விட்டார். இப்ப என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட சரண்டர் ஆகும். பாவம் செய்தா என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட தான் சரண்டர், வேற எங்கேயும் செய்ய போக முடியாது. தவறுகளை செய்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே சரண்டர் ஆகுங்கள். சரண்டர் ஆகி அல்லாஹ்விடத்துல அவர் சில வார்த்தைகளை சொன்னார், அல்லாஹ் அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்தார் என்றும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனங்களை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்பது கலாம் என்பது இப்படி நிறைய இருக்குங்க. அது அல்லாஹ் இவ்வளவுதான் மனுஷனுங்க கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி கணக்கிடவும் முடியாது. அதையும் அல்லாஹ் திருமறையில சொல்லி காமிக்கிறான். சூரத்து கஹ்ஃப்ல 109வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, குல் லவ் கானல் பஹ்ரு மிதாதன் லிகலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹ்ரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி. நபி நீங்கள் சொல்லுங்கள், இதோ பாக்குறீங்களா கடல், இந்த கடல் அளவுக்கு மை இருந்து அந்த மையின் மூலமாக என்னுடைய இறைவனுடைய வார்த்தைகளை நாங்கள் எழுத முடியும் என்றாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தீராது. இதோ இந்த கடல் தான் கரைந்து விடும், இந்த கடலில் இருக்கக்கூடிய நீர் தான் வெற்றி விடும் என்றும் அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்றான். அதே போல சூரத்துல் லுக்மான்ல 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, வலவ் அன்னமா ஃபில் அர்லி மின் ஷஜரத்தின் அக்லாமுன் வல் பஹ்ரு யமுத்துஹு மின் பஅதிஹி சபஅத்து அபுஹரின் மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ் இன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்தில் நீங்க பாக்குறீங்களே மரங்கள், எத்தனையோ மரங்கள் இருக்கிறது. அந்த மரங்களை அத்தனையும் முறித்து அவைகளை எல்லாம் பேனாக்களாக ஆக்கி நீங்க பாக்குறீங்க கடல். இந்த கடல் ஒரு கடல் அல்ல, இந்த கடலை போன்று 7 கடலை கற்பனை செய்து கொள்ளுங்கள். 7 கடல்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கலாம் முடியாது. அவ்வளவு வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் கலாம்கள் இருக்கிறது என்றும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனங்களை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகளிலே சந்தேகம் இல்லாமல், அதுல கொஞ்சம் கூட எனது மனசு கஷ்டம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவை அனைத்தும் நிரூபணமாகக்கூடியவைகள், உண்மையாகக்கூடியவர்கள் என்பதை நாம் என்ன செய்யுங்க, அதிகமாக அதில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவரையும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கியருள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய கலிமா அப்படிங்கிற அந்த விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியும் கூடுதலாக நமக்கு சொல்லி தர்றாங்க. இன்னைக்கு நிறைய சமூகத்துல நோய்கள் என்பது நிறைய பரவி போச்சு. நோய்கள் என்பது நிறைய பரவி போச்சு. அந்த நோய்களுக்கு என்ன தீர்வு, அதற்கான மருத்துவம் என்ன, அதற்கு என்னதான் தீர்வு என்று தீர்வை நோக்கி என்ன செய்யறோம், டாக்டர்கிட்ட போறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், நிறைய செலவு பண்றோம், பல்வேறு மருத்துவர்கள்ட்ட அதற்கான கருத்துக்களை கேட்கிறோம். இப்படி நிறைய ஆய்வு நடந்திருக்கு. ஆனால் இந்த அல்லாஹ்வுடைய கலிமா இருக்கு பாருங்க, இந்த கலிமாவிலும் ஒரு மனிதனுக்கு ஷிஃபா இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஹசன் ஹுசைன் இந்த 2 பேரையும் அழைக்கிறாங்க. அவருடைய பேரப்புள்ள 2 பேரையும் அழைச்சு சொல்றாங்க, இன்ன அபாக்குமா கான யுஅபிது பிஹா இஸ்மாயில் வ இஸ்ஹாக். உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக்குக்கும் ஓதி பார்த்தார்கள். என்ன ஓதி பார்த்தார்கள்? எந்த வார்த்தையை கொண்டு? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வ ஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம். பிள்ளைகளுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஓதி பார்க்கக்கூடிய, அஜத்தை தான் ஓதி பார்க்கணும், மோதினார் ஓதி பார்க்கலாம் கிடையாது. தாய்க்கும் தந்தைக்கும் இந்த துவா மனப்பாடம் என்று சொன்னால் நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஓதி ஊதி தடவலாம். பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை. அப்போ என்ன ஓதுறாங்க சொல்லா, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா, இறைவனுடைய பூரணமான வார்த்தைகளை கொண்டு இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு ஷைத்தானுடைய தீங்கில் இருந்தும்,
மோசமான கண்களில் இருந்தும் நான் பாதுகாப்பு பெறுகிறேன் நிறைவா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. அப்ப இந்த துவாவை மனப்பாடம் செய்து கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லலாம். அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா ஒமின் குல்லி ஷைத்தானின் வஹாமா ஒமின் குல்லி ஐனின் லாமா. 3 சொற்றொடர்கள், இந்த 3 வார்த்தைகள் தான் இந்த வார்த்தையும் சொல்லி நம்ம செய்யலாம் துவா செய்யணும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போல இன்றைக்கு நம்ம போறோம், ஒவ்வொரு இடங்கள்ல போகின்ற போதும் எத்தனையோ ஆபத்துகள், போற வழியிலே ஆக்சிடென்ட். இன்னைக்கு சாலை விபத்துகள், இன்னைக்கு பத்திரிகைகளின் டிவிகளிலும் திறந்தால் அன்றாடம் என்ன செய்யறாங்க, ஒரு கூட்டம் போகுது இறந்து கொண்டே இருக்கிறார், ஒரு கூட்டம் போகுது அகால மரணங்களும் ஆபத்துகளும் இன்னைக்கு ரோடுகள்ல சாலைகள்ல நிறைய நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மன் நஸல மன்சிலன், ஒரு இடத்துக்கு போறீங்க, ஏன்னா இன்னைக்கு துஆக்களை சொல்றதே இல்லைங்க. எதையாவது ஒரு சிக்கல்லையும் வம்புலையும் தும்புலையும் வந்து மாட்டிக்கிட்டு எனக்கு இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சு, நாங்க சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம் அதுல மாட்டிக்கிட்டோம்னு தான் சொல்றாங்க. துஆக்கள் முக்கியமானதுங்க. துஆ ஒரு இபாதத். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துஆ வணக்கம், மனப்பாடம் செய்யுங்க. எத்தனையோ விஷயங்களை படிக்கிறீங்க, எத்தனையோ விஷயங்களை மனசுக்குள்ள ஏறணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்றீங்க, மொபைல்ல வைக்கிறீங்க, ரெக்கார்டிங்க போடுறீங்க, பேப்பரா வச்சிருக்கீங்க, படித்து படித்து என்ன செய்றீங்க, சிந்தனையில கொண்டு வர்றீங்க. அப்ப இதெல்லாம் துஆக்கள் அன்றாட செய்யணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர் ஒருவர் ஒரு இடத்துக்கு போய் இறங்குறாரு, எங்கேயா டிராவல் பண்றீங்க, அங்க போய் நீங்க சேஃப்டியா இருக்கணும். உங்க வீடுல இருந்து போய் எங்க டெஸ்டினேஷனோ அங்க முடிச்சிட்டு திரும்பி நீங்கள் வருகின்ற வரை உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு அந்த துஆ ஓதுங்க. அப்ப யார் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போய் இறங்கி அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், ஒரே வார்த்தை தான், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இறைவா, பூரணமான உன்னுடைய வார்த்தைகளை கொண்டு இந்த உலகத்தில் எனக்கு என்னென்ன தீங்குகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாயோ அதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கார் நல்லதா இருக்கும், ஃப்ளைட் நல்லதா இருக்கும், ட்ரெயின் நல்லதா இருக்கும், பஸ் சேஃப்டியா தான் இருக்கு, எல்லாம் பக்காவா தான் இருக்கும். ஆனால் எங்கே என்ன ஆபத்துகள் சிக்கல் பிரச்சனை ஏற்படும் உங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. அப்ப அங்க எல்லாம் சிக்கலை வைத்திருக்கிறான், பிரச்சனை வைத்திருக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, போய் இறங்கி நம்ம எங்க இறங்குறோமோ, பெட்டு நல்லா இருக்கா, சாப்பாடு நல்லா கிடைக்குமா, ரூம் நல்லா இருக்குதா, எல்லா வசதியும் நல்லா இருக்கா, டாய்லெட்டா நல்லா இருக்குதா, நல்லா உறங்கலாமா, ஏசி இருக்குதா, ஃபேன் இருக்குதா, எல்லா சௌகரியத்தையும் பார்க்கிறோம். ஆனா ஒரு சின்ன துவாவில் எல்லாம் கிளாஸ் ஓட்டை ஆயிடும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இறைவா, உன்னுடைய பூர்ணமான வார்த்தைகளை கொண்டு இந்த உலகத்தில் நீ படைத்திருக்கக்கூடிய அத்தனை தீங்குகளை விட்டு முன்னெடுத்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒரு இடத்துல போய் டிராவல் பண்ணி இறங்கி வந்துட்டீங்கன்னா லம் யதுர்ருஹு ஷை, அல்லாஹ் உனக்கு சேஃப்டியை தரணும். இதான் சேஃப்டி. நீங்க இன்ஜினியர் படிச்சுட்டு ஆபீஸ்ல போய் நிக்கிறீங்க, அங்க நின்று சைட்ல நிக்கிறது சேஃப்டி இல்ல, அது ஒரு வகையான சேஃப்டி. இது அல்லாஹ் தரக்கூடிய சேஃப்டி. உங்களுக்கு பாதுகாப்பு அல்லாஹ் தருகிறான். எதுவுமே ஏற்பாடு ஹத்தா யர்தஹில மின் மன்சிலிஹி தாலிக. நீங்கள் எப்போ போயிட்டு அந்த இடத்துல இருந்து இறங்கி திரும்ப உங்களுடைய வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிற வரை, எங்க இருந்து சென்றீர்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் திரும்புகின்ற வரை இந்த துவாவை நீங்கள் படிச்சீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு சேஃப்டியை தர்றான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் இந்த துவா படிச்சுட்டு போறோம்? எத்தனை பேர் இந்த துவாவை படிச்சு போகக்கூடிய டிராவல் பண்ணும்போது இந்த துவாவை ஓதுகிறோம் என்பதை எல்லாம் யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால நல்லா அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிமில் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சஹாபி வர்றார், யார சொல்லலாம், மா லகீது மின் அக்ரபின் லதகதனில் பாரிஹா, அல்லாஹ்வுடைய தூதரே காலையில என்ன வந்து தேள் கூட்டிட்டு அப்படின்றார். தேள் கூட்டிட்டு நான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமா லவ் குல்த ஹீன அம்சைத, நீ சாயால் படுத்திய பார்க்க சாயங்கால நேரத்துல அப்ப இந்த துவாவை படிக்கலையா? இந்த துவாவை நீ படிச்சாயா இல்லையா, சொன்னாயா இல்லையா? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத் மின் ஷர்ரி மா ஹலக் அப்படிங்கிற துவாவை படிச்சியா? படிச்சிருந்தா அல்லாஹ் உனக்கு இப்படிப்பட்ட சோதனையை தந்திருக்க மாட்டானே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தி முஸ்லிமில் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இதெல்லாம் நம்ம முக்கியமான உண்டு. நம்ம இருக்கிறோம், எங்கேயோ நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க, எங்கேயோ நம்முடைய மனைவி இருக்கிறார், எங்கேயோ நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, எங்கேயோ நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்க, உறவுகள் இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை மனப்பாடம் செய்து போகக்கூடிய இடங்களிலே, நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே சேஃப்டியாக நினைச்சிருங்க இருக்கணும். அப்படிங்கிறது என்ன இன்னைக்கு பார்க்கணும், குவைத்துல அங்கங்க ஃபயர், நல்ல சூடு, கடுமையான சூடு, எந்த மாதிரியான பில்டிங்ல எங்க என்ன மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கும் தெரியல.
அப்போ அல்லாஹ் எல்லாரையும் காப்பாற்றணும். நாம இருக்கக்கூடிய இடங்கள்ல காலை மாலையில ஓதக்கூடிய இந்த மாதிரியான துஆக்களை எல்லாம் முறையாக அல்லாஹ்வுடைய சேஃப்டி தருவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு ஓதக்கூடியனும் இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட நம்பிக்கையை தந்து அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய நல்லவர்களாக நம்ம அனைவரையும் ஆக்கி அல்வானா. வாஹதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.